இன்றைக்கி நாம் 2023 வருடத்தில் இருந்து 2026 வருடம் வரைக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நவ கிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தாங்க. சனி பகவானுக்கு ஒரு கால் லேசாக ஊனம் அப்படிங்கிறதுனால அவரை மந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மந்தனாக இருக்கிறதுனால தான் 2.5 வருடம் எடுத்துக்கிறாரு ஒரு கிரகத்தில் இருந்து ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை மாதிரி கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஆனால் சமூகத்தில் சனி பகவான் கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையினுடைய மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். உங்களை நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய நீதிக்காரகன் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் தப்பான ஒரு இடத்துல போய்ட்டு உட்கார்ந்துருந்தாலும் கூட நீதி நெறி தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சனி பகவானே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இருக்கார். அப்படிப்பட்ட சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியில் இருந்து பயிற்சியாகி கும்ப ராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு, சனி பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, காதல் கை கொடுமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நிறைவேறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது என்றைக்கு வரும், அடுத்த மாதம் வருமா இல்லை என்றைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஆட்கள் யார் அப்படின்னா தனுசு ராசிக்காரவங்க தான். ஸோ ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 1 வருஷம் கொடுக்கல, 2 வருஷம் கொடுக்கல, 3 வருஷம் கொடுக்கலங்க, 7.5 வருஷம் உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்காரு. 7.5 சனியில் சிக்கி படாத பாடுபட்டு எப்படா இந்த 7.5 சனி முடியும், ஒரு விடையே கிடையாதா, தாங்கவே முடியலை, உசுறு மட்டும்தான் இருக்குது, அது கூட போயிட்டாலும் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலையில் விரக்தியோட உச்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் விரய சனியில் 2.5 வருஷம் கையில் இருந்த காசு ஃபுல்லாக போயிடுச்சு. 10 காசு இல்லை, தொழில் நட்டம் ஆயிடுச்சு. பல பேருக்கு வேலை போயிருக்கும், பல பேருக்கு வேலையை விட்டு தொழில் தொடங்கணும், இப்போ அதுவும் நட்டமாகிடுச்சு. இப்போ மறுபடியும் புது வேலைக்கு போயிட்டு ஜீரோவில் நிற்கிறோம். இன்னும் ஜீரோவில் இருந்து அடுத்த ஜென்மசனியை பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்க தெம்பே போயிடுச்சு. நல்ல திரகாத்திரமான ஒரு மனநிலையில் இருந்தவங்களாம் கூட இப்போது குனிஞ்சா நிமிர முடியாமல், நிமிர்ந்தா குனிய முடியாமல், மூச்சு வாங்கும், சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது, தொண்டையில் புண்ணு, அல்சரு, இப்படி ஏகப்பட்ட வியாதிகள் அப்படிங்கிறத சந்திச்சுருப்பீங்க. நண்பர்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க, நம்ம கொடுத்து ஒரு 10 ரூபா உதவி செஞ்சவங்க எல்லாமே நமக்கு மேலே இப்போ நல்ல நிலையில் இருப்பாங்க. நம்ம ஃபோன் அடித்தா கூட எடுக்கிறது இல்லை, நம்மளை மறிக்கிறது இல்லை. உறவுகள் எல்லாமே என்கிட்ட இருந்த வரைக்கும் மதித்தாங்க, இப்போ யாரும் என்ன திரும்பி பார்க்கறது இல்லை, எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ம சனி வாட்டி வதச்சிருந்துருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா யாருக்கு நல்லது நீங்கள் நினைக்க போனீங்களோ அவங்க தான் அவங்களுக்கு ரொம்ப ஆப்பு வச்சுருந்துருப்பாங்க. பிறருக்கு நல்லது செய்ய போய் நாம் கட்ட கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது வெளியில் சொல்லி மாளாது அப்படி போயிருந்திருக்கோம். அதன் பிறகு 2.5 வருஷம் குடும்ப சனி, காசு பணம் இல்லாமல் அங்கங்கே பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நகை அடவுக்கு போயிடுச்சு. எல்லாம் இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அனுபவிச்சுட்டு இப்போ வெளியில் வந்திருப்பீங்க. டிசம்பர் 20ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சு நல்லதொரு நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்பு முழுக்க எண்ணெய் முழுக்க நீராடிட்டு சனி பகவானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி, சனி பகவானே என்னை காப்பாற்றுப்பா, 7.5 வருஷம் என்னை பிடிச்சி நீ படாத பாடுபடுத்தியிருக்க, இனிமே நீ என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக சனி பகவானுக்கு வேண்டிக்கோங்க. அந்த தீபத்தில் அந்த எண்ணெய் அப்படிங்கிறது குறைவாக இருக்கணும். முழுக்க முழுக்க எண்ணெயை ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நாம் மனசில் எவ்வளோ குறைகள் இருக்கோ அவ்வளோ குறைகளை அந்த எண்ணெயில் வைக்கணும். இப்போ அரை அளவு எண்ணெய் இருக்கணும், அரை அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக விளக்கு கம்மியாக இருக்கணும், அப்படி ஒரு தீபம் ஏற்றுங்க. இதற்கு பிறகு டிசம்பர் 20ஆம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரப்போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டுக்கு சனி பகவான் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாரு. யார் முன்னாடி அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நிற்க போகிறீங்க. யார் உங்களை மதிக்காமல் போனாங்களோ அவங்க உங்களை தேடி வரிசையில் நின்று பார்க்க வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வரப்போகுது. கடன் கடன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்காரனுக்கு பயந்து ஒதுங்கி இந்த பக்கம் போனால் இவன் வருவான், இந்த பக்கம் போனால் இவன் வருவான்,
ஃபோன் ஆன் பண்ணால் அவன் ஃபோன் அடிப்பான். இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின நிலை மாறி காசு பணம் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு கௌரவத்தோடு வாழ வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு முக அலங்காரத்துக்காகவோ இல்லை உங்களை ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் சொல்லலைங்க, சரிங்களா? இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி டிசம்பர் 20 டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு சில நன்மைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதை நீங்கள் பார்க்கவும் ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. என்னதான் குரு பகவான் இப்போ உங்களுக்கு 5வது இடத்துல இருந்தாலும் கூட ராகு சரியில்லாத இடத்துல இருக்கார். ஆனால் குரு 5ல் இருந்து நன்மைகள் செய்கிறாரு. ஸோ அதை ராகுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சனி கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டார். அப்படிங்கிறனால ராகுவால் எதுவும் செய்ய முடியாது. என்னதான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம ராகுவாக இருந்தாலும் சரி சனி பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதில் மாற்று கருத்துங்கிறதே இல்லை. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். எதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிங்களோ அதை அந்த நேரத்தில் சொல்லி அடிப்பீங்க, சரிங்களா? மாற்றத்துக்கே வேலை இடத்துல தடையெல்லாம் உடையும். எதிரி எல்லாமே ஓடி ஒழியணும். குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கும். சொந்த பந்தம் பிரிஞ்சிருந்தது எல்லாமே ஒன்று சேரும். மதிக்காமல் போன அண்ணன் தம்பி எல்லாமே சேர்ந்து தேடி வருவாங்க. புதிய பூர்வீக சொத்தில் இருந்த பாக பிரச்சனை, வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸு எல்லாமே நிறைவேறி பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு வரப்போகுது. பத்திரப்பதிவில் இருந்த தடை அப்படிங்கிறது நீங்கள் போகுது. இது எல்லாமே இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதோட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே நிறைவேறப் போகுது. முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை அப்படிங்கிறத சனி பகவான் திறந்து விட்டுறாரு. அப்போது உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கிற சனியினுடைய பார்வை ராசிக்கு 5வது வீடு, 9வது வீடு, 12வது வீடு இந்த வீட்டிலலாம் விழுவுது. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இதில் வந்துட்டு சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகும்போது பூர்வீக சொத்து கைக்கு நிச்சயமாக வந்துடும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறும். பிள்ளைங்க வந்துட்டு உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. சரி, நம்ம வீட்டில் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, நம்ம தான் ஒரு 10 ரூபா உழைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது வரும். அதோட இந்த ராசிக்கு 9வது வீட்டில் சனி பகவானுடைய பார்வை பதியுது அப்படிங்கிறதுனால இது வந்து தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அப்போது தந்தை வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும். தந்தையால் உள்ள சொத்துக்கள் எல்லாமே நடக்கும். சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது விரயஸ்தானத்தில் விழுகுது அப்படிங்கிறதுனால வீடு மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே வரும். எல்லாமே நல்ல மாற்றம் தான். வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்த வீட்டுக்கு போகலாம். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இன்னொரு ஃப்ளோர் மாற்றிக்கிட்டு மேலே போகலாம். அந்தளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுப்பார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே 7.5 மாதத்துலேயே உங்களுக்கு மாறிப்போகும். இந்த குரு பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் நடக்குது பாருங்கள். அதற்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சு காமிச்சிடலாம். வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படிங்கிறது கை மேலே வந்து நிற்கும். அதோட 20/12/2023 இருந்து 21/1/2024 வரைக்கும் உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சாரத்தில் சனி பகவான் இருக்க போகிறாரு. இப்போ தான் ஆடை ஆபரணம் ஆகக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கு. இதனால் வரைக்கும் நீங்கள் அடகு தான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. சில இது அடகு வச்சது மூக்க முடியாமல் முழுகி கூட போயிருந்திருக்கும். குடும்பத்தில் சண்டை கூட வந்திருந்திருக்கும். ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடலாம். அரை பவுன் எடுக்கிறேன், 1/4 பவுன் எடுக்கிறேன், 1 கிராம் 2 கிராம்னு சொல்லிட்டு பவுன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு சொத்தை கடந்த காலகட்டத்தில் நீங்கள் விற்றுருந்துருப்பீங்க. அதற்கு ஈடாக ஒரு சொத்து வாங்கி ஆகணும். அன்றைக்கி விற்றுப்புட்டோண்டா, இன்றைக்கி அந்த இடம் கிடைக்குமா, சரி வீடு வேறு இடம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதுக்கு இப்போ நேரம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதோட 22/2/2024 இருந்து 16/3/2025 வரைக்கும் ராகு சாரத்தில் சனி பயணம் செய்ய போகிறாரு. இப்போது லேசாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்கிறது கொடுப்பாரு. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இனிமேல் எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா 7 சனி கொடுத்த கெடுதலை விடவா உங்களுக்கு ராகு கொடுத்துட போகிறாரு. இதுக்கு மேலே கெடுதல் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா எனக்கு ஓடி வந்து முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தது. அது அம்மாவாக இருந்திருக்கலாம், அப்பாவாக இருந்திருக்கலாம், இல்லை பாட்டியாக இருந்திருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருந்திருக்கலாம். அவங்க உசிரையே எடுத்துருந்துருக்கும் சனி. அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் பாதி தோற்ற மாதிரியாக இருந்திருக்கும், ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டதையே தாங்கிக்கிட்டேன், இதுக்கு மேலே எது வந்தாலும் நான் தாங்கிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க.
ஸோ இந்த குரு பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் 6வது இடத்துக்கு குரு வருவார். குருவினுடைய பார்வையால் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 7.5 சனி அப்படிங்கிற ஒரு ஜெயிலில் இருந்து வெளியில் வந்த மாதிரி தான் உங்களுக்கு. 7.5 வருஷம் சிறைச்சாலையில் கடந்துட்டு மறுபடியும் வெளியில் வந்த மாதிரி ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதை வாரி சுருட்டி காப்பாற்றி வச்சுக்கோங்க. தினமும் குளிச்சு முழுகிட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. இந்த சனி பெயர்ச்சி நடக்கிற டிசம்பர் 20ஆம் தேதி 30 வயதுக்கு கீழே உள்ளவங்க திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை வணங்குங்க. 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு சனி பகவானை வணங்கி சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி குறைந்த அளவு எண்ணெய் வச்சு தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அப்படிங்கிறத சனிக்கிழமைகளில் செய்யுங்க. இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா சனி பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் தான் ராஜா. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.